எடப்பாடி அவர்கள் பேசின இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஊர்ந்து வந்தேன், பறந்து வந்தேன் அப்படின்னு என்ன பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஊர்ந்து வந்தா என்ன, பறந்து வந்தா என்ன? எப்படியோ வந்து சேர்ந்துட்டான்ல. அதனால தானே உங்களுக்கு என்ன பார்த்தா பயம் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. எப்படி வந்தாலும் பரவாயில்ல. ஆனா வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிற இவருடைய மென்டாலிட்டி தான் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்துரணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் கட்சியின் கொள்கைகளுக்கு நேர் எதிரான பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறீங்களா? அப்போ உங்க நலனுக்காக தமிழ்நாட்டு நலனை எந்த எல்லைக்கும் போய் அடகு வைக்க தயாராயிட்டீங்களா? இதுதான் உங்க பாலிசியா? எப்படி வரணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நிலைப்பாடா அப்படின்னு கேட்டு மக்கள் தொலைச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தார் தெரியுமா? எப்படி வந்தார் என்ன தெரியுமா? அதான் மக்கள் கேக்குறாங்க. கேட்டா ஊர்ந்துகிட்டு வந்ததும் பாரு, பறந்துகிட்டு வந்ததும் பாரு. எப்படியோ வந்துட்டல. என்னை கண்டா பயப்படுறீங்கள? ஒரு கிராமத்துக்காரன் கண்டா பயப்படுறியா இல்லையா? பயம் வந்துட்டதுல. சட்டமன்றத்தில் பேசுறாரு ஸ்டாலின். திடீர்னு எந்திரிச்சாரு. நான் எதிர்கட்சி வரிசைக்கு வந்திருக்கிறேன், அவர் ஆளுங்கட்சி வந்தார். ஏதோ பேசுவாருன்னு கேட்டா, நீங்க எப்படிங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி நிற்பீங்க? நீங்க எப்படிங்க திடீர்னு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு வச்சுட்டீங்க? நீங்க தான் ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொன்னீங்க. 2031 வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப ஏங்க வச்சுட்டீங்க? நான் இது என்ன முதலமைச்சர் நம்மள கேட்கிறாரு? இது எங்க கட்சி விவகாரம். நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். அதுக்கு நீங்க ஏங்க கஷ்டப்படுறீங்க, கவலைப்படுறீங்க? பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சோமோ இல்லையோ, திரு ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துடுது, தேர்தல் ஜுரம் வந்துடுது. இது அண்ணா திமுக கட்சி. யாருடன் கூட்டணி வைப்பது எங்களுடைய முடிவு. நீ ஏங்க ஆதங்கப்படுறீங்க?